Greetings from the first world community to all my brothers and sisters who are disabled. December 3rd is the World Disabled Day, and my heart goes to all the disabled members who, with all their disabilities, many of them have performed much better than the people with all the organs, with all without any disabilities, normal people with no disabilities. But when I see them, God, divinity has in some way or other compensated the loss of one sense. Some of the disabled, like the blind people, visually challenged people, they have a sharp sense of hearing. They can feel the touch, they are more alert. And this has the other persons who are dumb and deaf, they have their own inner intuitions. They are very sharp. So, though there is a disability, but they can make it up with their own inner intuitive powers. So, but however, they have to be supported. They have to be made as an inclusive society. We cannot treat them as something, ignore them or feel them below our normal persons. The general feeling or general, the people who are disabled are treated with some sort of disdain, or they are neglected, or they are not made as an inclusive of the society. So my concern is especially with the visually impaired. I have felt that they should be supported by the normal persons, and when they see them, they should take care of we should inquire at least how they are feeling and what way I can support them. This is what the responsibility of a normal sighted person or a person with no disability should at least take a pledge that I will in my lifetime support and take care of one disabled person. So this is a good message on the World Disabled Day. எல்லோருக்கும் வணக்கம். இந்த நாளை டிசம்பர் 3 மாற்றுத்திறனாளிகள் நாள் என்று கொண்டாடுகிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பார்வையற்றவர்களுக்காக நான் எடுத்துக்கொண்ட சில முயற்சிகளை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஜெயசீலன் என்பவரை பார்த்தபோது அவருக்குள்ளே இருந்த திறமையை நான் கண்டறிந்தேன். நன்றாக ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, பாத சிகிச்சை கொடுக்கும் ஒரு வித்தையை அவர் நன்றாக கற்றறிந்தவர். அதை மற்ற சக பார்வையற்றவர்களுக்கும் அதை பயிற்சி கொடுத்து நல்ல பயிற்சியாளராக அவரை ஊக்குவித்து அவர் NIVH என்ற ஒரு அரசு நிறுவன பயிற்சியாளராகவும் அவரை நியமித்து நேச்சுரல்ஸ் பியூட்டி சலூனில் நூற்றுக்கணக்கான பார்வையற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததில் அவருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அந்த வகையிலே நேச்சுரல்ஸ்
ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கம்யூனிட்டி இந்த பார்வையற்றவர்களுக்காக எடுத்துக்கொண்ட முயற்சி ஒரு 5 வருடங்களில் ஒரு மிகப்பெரிய முயற்சியாகத்தான் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுபோல் அதை தொடர்ந்து அகல் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பின் மூலமாக சகோதரி அம்பிகா அவர்கள் மிகப்பெரிய அளவிலே இந்த பார்வையற்றவர்களுக்காக தனது உழைப்புகளை எல்லாம் கொடுத்து ஒரு அவர்களுக்கு என்று ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இன் அவர் ஹார்ட் டு சப்போர்ட் த பிளைண்ட் கம்யூனிட்டி. அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் முயற்சி போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியது. திருவண்ணாமலையிலே ஒரு 5 மாதங்களாக 7-8 பார்வையற்றவர்களை எடுத்து அவர்களுக்கு தன்னுடன் அழைத்து சென்று அங்கு கிரிவலம் வரும் பக்தர்களுக்காக பாத சிகிச்சை, பாத நிவாரணத்தை அளித்து கொண்டு வருகிறார். இது போன்ற செயல்களை எல்லாம் நல்ல ஊனம் இல்லாத நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் தங்கள் வாழ்க்கையிலே ஒரு உடல் ஆரோக்கியமற்ற, உடல் ஊனமுற்ற ஒரு நபருக்காவது அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுவது, ஒரு உதவி செய்யும் வகையிலே நாம் எல்லோரும் இன்றைக்கு ஒரு உறுதிமொழி எடுப்போம். இந்த நாளில் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி, சிறு உதவியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் அந்த மனிதாபிமானமான இந்த செயல் அவர்களையும் இந்த சமுதாயத்திலே நமக்கும் ஆட்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கையையும் வாழ்வதற்கு ஒரு ஆதாரத்தையும் அவர்களுக்கு கொடுக்கும். அந்த வகையிலே அந்த மாற்றுத்திறனாளிகள் விழாவிலே நான் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் ஒரு பணியையை எந்த விதத்திலாவது சிறு உதவியாக இருக்கலாம், பண உதவி மட்டும் என்று சொல்ல முடியாது, உடல் உழைப்பு மூலமாக அவர்களுக்கு நாம் ஒரு வாழ்க்கை பாதையை அமைத்து கொடுக்கலாம். இதை தான் நான் இந்த வேர்ல்டு டிசேபிள் டே மெசேஜாக எனது பதிவாக இதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு காலத்திலே நாம் ஊனமுற்றவர்களாக கூட எங்களுக்கு வாழ்வுக்கு ஆதாரமாக இந்த சக மனிதர்கள் இருக்கிறார்கள். நான் இந்த பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனையாகவே இல்லை, என்னால் வாழுவதற்கு இந்த சமூகம் எனக்கு எல்லா ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தருகிறது என்ற ஒரு மன தைரியத்தையும் உறுதியையும் கொடுக்க நாம் எடுக்கும் முயற்சியே அவர்களுக்கு பல்லாண்டு வாழ்வதற்கு ஒரு மன தைரியத்தையும் திடத்தையும் கொடுக்கும்.